25 ஓட பீரியட் மிட் ஆஃப் த இயர்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஒரு பயம் என்ன அப்டின்னா, ஏஐ வந்திருக்கு. ஜாப் ம். லாஸ் ஆயிடும். ம். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஏஐ வந்து ஒருத்தர் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு தான் வந்திருக்கு. இப்ப ம்ஹ்ம். ஏஐன்ற ஒரு விஷயத்தால எவ்ளோ மாற்றங்கள் இருக்கோ, அதே போல ஒவ்வொரு செக்டார்ஸுமே ம். குடுக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து வேற மாரியான லெவல்ஸ்ல நம்ம குடுக்குது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ம். இன்னைக்கு எல்லா ஒரு வகையான மேனுஃபேக்சர்ஸையும் இந்தியால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம அங்கருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ம். காலம் ம். போய் ம். இப்ப இங்கருந்து இங்கே. நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோன்றத ம். நமக்கு பார்க்குறோம். இப்போ நீங்க ஒரு ஜாப்க்கு போறீங்கன்னா, அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குற இடத்துல இன்னைக்கு ஜிஎஸ்டிலாம் வந்து ரெடியூஸ் பண்ணனால 2 ட்ரெஸ் வாங்கிக்கலாம். கன்சியூமபிள் அப்படிங்கிறது வந்து இந்தியால வந்து ஒரு எவர்கிரீன் ப்ராடக்ட் ஆயிடுச்சு. டெய்லியும் சென்னையில இருந்து வந்து 100 ஃப்ளைட்ஸ் டிராவல் பண்றாங்க. அப்பா! 100 ஃப்ளைட்ஸ் ஓகே. டெய்லியும் 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஃப்ளைட் போயிட்டே இருக்கு. அப்போ ஓகே. எவ்வளோ பேர் வந்து டிராவலை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த கரை வந்த பிறகே அப்படின்னு பாட்ட போட்டு கிளம்பிடுறாங்க போல. ஜோக் இல்ல இல்லையா? வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். எல்லாரும் வந்து வெல்த் ஆவாங்க. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆவாங்க அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட்டா மேம்? நக்கல்யா அவனுக்கு நம்ம கூட அனிதா மோகன் ஃபினான்ஷியல் அட்வைசர் இருக்காங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம். நிறைய விஷயங்கள் கோல்டு பத்தி, சில்வர் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து பேசியிருக்கீங்க. எங்க எல்லாத்துக்கும் இந்த 2026 பொறந்துச்சு அப்படின்னா, ஒரு வருஷம் பொறக்கும்போதெல்லாம் திடீர்னு ஒரு அறிவு வந்து பொறக்கும். என்னடா நம்மளும் வாழ்க்கையில உருப்படலாம், நம்மளும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் தோணும் மேம். அந்த மாதிரி 2026ல இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில உருப்பிடுவீங்க, நிறைய காசு வரும் அப்படின்னா, எந்த செக்டார்ல மேம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இன்னைக்கு 25 எண்டுல அப்படின்னு பார்த்தாலோ, இல்ல 25 ஓட பீரியட் மிட் ஆஃப் த இயர்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா, ஏஐ வந்திருக்கு. ஜாப் ம். லாஸ் ஆயிடும். ம். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஏஐ வந்து ஒருத்தர் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு தான் வந்திருக்கே தவிர, ஒருத்தர் ஸ்கில் இருக்கவன் அவங்களுடைய லைஃப் வந்து கன்டின்யூ ஆகும். ம். ஸ்கில்ல நீங்க ம். டெவலப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஜாப் வெளிய போயிடும். ம். ம். இத வந்து மாத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஜாபே இருக்காது. ம். ம். ஜாப்ல இருந்து வெளிய அனுப்பிடுவாங்க. கரெக்ட்டா? அப்போ உன்னுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ அந்த அந்த இது குடுக்குது. அடுத்த 20, 25 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோடைய வளர்ச்சி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். ஏன்னா, ஓகே. 20க்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 1999க்கும் அந்த 2020லேருந்து 25 இந்த 25 வருஷ காலம் வந்து எவ்ளோ சேஞ்சஸ்ன்றத நம்ம ம். லைஃப்ல பார்த்தோம். ஆமா. இப்ப அடுத்த 20, 25 இயர்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய எக்கனாமிக்கா இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப் எல்லாமே வந்து வேற ட்ரெண்ட்ல மாறும். ம். இப்ப ம். ஏஐன்ற ஒரு விஷயத்தால எவ்ளோ மாற்றங்கள் இருக்கோ, அதே போல ஒவ்வொரு செக்டார்ஸுமே ம். குடுக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து வேற மாரியான லெவல்ஸ்ல நம்ம குடுக்குது. ஓகே. அப்ப நம்மளுடைய பார்ட்டிசிபேஷனும் கண்டிப்பா அது எல்லாத்துலயும் இருக்குன்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லலாம் இப்ப நாங்க எங்க டீம் அ அ ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ம். எந்த மாரியான செக்டார்ஸ் வந்து பூமிங் இருக்கும். எந்த மாதிரியான இதுல வந்து மக்கள் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணினா இன்னும் நல்லாருக்கும். இந்தியா வளர்ந்துட்டு இருக்கா அப்டின்னா சந்தேகமே இல்ல. ஓகே. இன்னைக்கு அது வந்து நம்ம வேர்ல்டுல வந்து ஒரு 4த் பொசிஷன வந்து ஜப்பான வந்து நம்ம சர்பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ம். ம். ஓகே. ம். 5த்ல இருந்து இப்ப 4த்துக்கு வந்திருக்கோம். ஓகே. அப்போ இன்னும் அடுத்த 2030ல வந்து அதோடைய கோல் என்னன்னாக்கா 3 பொசிஷனுக்கு ரீச் பண்ணணும்னு ரீச் நெனைக்கிறாங்க. பண்ணணும். ஓகே. அப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படின்னும்போது, நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன், நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் எக்கனாமிக் இருக்கா? இந்தியால வந்து இன்ஃப்ளேஷனா இருக்கட்டும், ம். இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கம்மி பண்ணிட்டாங்க. ம். 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 இப்போ இதனால என்ன ஆயிடுச்சுக்கா, என்பிஎஃப்சி அதாவது பேங்கிங்கோட இது வந்து நெறைய கடன் குடுக்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப ஓகே. கடன் வாங்கும்போது ரியல் எஸ்டேட்லாம் பூமிங் ஆகும். ம். 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 ஹவுசிங் லோனு உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ம். இன்னைக்கு எல்லா ஒரு வகையான மேனுஃபேக்சர்ஸையும் இந்தியால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஓகே. ஒரு மொபைல் ஃபோன்ஸோட மேனுஃபேக்சரிங் உள்ள இருக்கு. அதே போல உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து போயிங் அதாவது ஏர்கிராஃப்ட் ரிலேட்டடா இருக்க மேனுஃபேக்சரிங்கும் இன்னைக்கு வந்து இந்தியால ஓகே. ஓகே. ஆ சைன் பண்றதுக்கு அக்ரீமெண்ட் பண்ணிட்டு ஓகே. இருக்காங்க. ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வேற லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஓகே. அன்னைக்கெல்லாம் ஒரு ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம அங்கருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ம். காலம் ம். போய் ம். இப்ப இங்கருந்து இங்கே. நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோன்றத ம். ம். நமக்கு பார்க்குறோம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ் அதே போல. அதுல இன்னைக்கு கன், மிசைல்ஸ் இது எல்லாமே வந்து சப்மரைன் இது எல்லாமே வந்து அடுத்த ம். ம். கட்டத்துக்கான ம். ஒரு ம். ஃப்ளரிஷான ஒரு விஷயத்துல ஓகே. இருக்கு. அப்போ மேனுஃபேக்சரிங், டிஜிட்டல் அதே போல டிஃபென்ஸா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளரிஷான 2026ல ஓகே. வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்ஸா ஓகே. இருக்கட்டும். இல்ல நீங்க த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாவும் இன்வெஸ்ட்மென்ட் மேம் நீங்க சொன்னதுல பார்த்தீங்கன்னா, எல்லாமே பெரிய செக்டார்ஸா இருக்கு.
இப்போ ஏதாவது சின்ன சின்ன செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? எஸ். அதே போல நீங்க கேட்குற மாதிரி கன்சியூமபிள்ஸ். இன்னைக்கு ம். எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த பர்ச்சேஸ் பண்றோம். ஜுவல்ஸ் ம். வாங்குறாங்க. ம். வேற ஏதாவது நம்ம சாப்பிடுறதுக்கு நம்மளுடைய யூஸ் பண்ற அப்பேரல்ஸ் இது எல்லாமே வந்து கன்சியூம் பண்றாங்க. இப்ப நீங்க ஒரு ஜாப்க்கு போறீங்கன்னா, அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குற இடத்துல இன்னைக்கு ஜிஎஸ்டிலாம் வந்து ரெட்யூஸ் பண்ணனால 2 ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ம். 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 ஸோ ம். இப்ப நீங்க அப்ப அப்ப உடனே என்ன ஆயிடுது, ஒரு ஜாப்க்கு போறீங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு அடுத்த ஒரு ஜாப்க்கு என்ட்ரி ஆகும்போது அப்பேரல்ஸ் ட்ரெஸ் வாங்குறீங்க. ம். அதுக்கான ஒரு ஃபுட்வேர் வாங்குறீங்க. ஹேண்ட்பேக் வாங்குறீங்க. கரெக்ட்டா? ஸோ அதே இதில எல்லாமே கன்சியூமபிள்ல தான் வரும். ஓகே. கன்சியூமபிள் அப்படிங்கிறது வந்து இந்தியால வந்து ஒரு எவர்கிரீன் ப்ராடக்ட் ம். ஆயிடுச்சு. ம். ம். அதேபோல ஒரு பர்ச்சேசிங்கும் ஜாஸ்தியா இருக்கனால, லாஜிஸ்டிக்கும் அகெயின் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ ஓகே. ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா கூட, அது நமக்கு லாஜிஸ்டிக் அது டிரான்ஸ்போர்ட் ரோட்வேஸா இருக்கட்டும், ஏரா இருக்கட்டும். ஸோ லாஜிஸ்டிக் இட்ஸ் எவர்கிரீன் ப்ராடக்ட். ஓகே. அதேபோல பார்மாக்யூட்டிகல்ஸ். ஸோ இதுவும் வந்து என்னைக்குமே வந்து எவர்கிரீன். இதெல்லாம் வந்து நீங்க தெரியாத ஒரு விஷயம் இல்ல. டே டு டே இதுல நம்ம ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில ம். ம். யூஸ் ம். பண்ணக்கூடியது. ஓகே. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வேவருக்கு அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட பூமிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. அப்போ அதுல ஆட்டோமொபைல்ஸ்ல மிட் செக்மெண்ட்ஸ விட ஹை எண்ட் ம். வி கால்ட் அஸ் பிரீமியசேஷன்னு சொல்லலாம். ஒரு ஹை எண்ட் பிரீமியம் செக்மெண்ட் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்யூவி ம். ஆ ம். ஸோ ம். இல்ல கிரேட்டா இந்த மாரி ஹை எண்ட் காரோட மூவிங் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. அப்போ மக்கள் கிட்ட பணம் இல்லன்னு கிடையாது. ம். கரெக்ட்டா? ம். ஸோ ம். மீடியம் பட்ஜெட்ஸும் உங்களுக்கு ஜாஸ்தி. அதேபோல ஹை எண்ட் ஏதாவது உங்களுக்கு குறைவா இருக்கான்னா கிடையாது. அந்த எண்ட் ஆஃப் செக்மெண்ட்ஸும் இருக்கு. ஓகே. அதேபோல ஹை எண்ட் அபார்ட்மெண்ட்ஸ். ம். ம். இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு ம். 1 crore 2 croresன்றது ஜஸ்ட் லைக் தட் சர்வ சாதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ம். லேக்ஸ தாண்டி க்ரோஸ்ல தான். ம். அப்ப அவங்க கிட்ட வீடு வாங்காம இருக்காங்களா? ஸோ ம். அப்ப அந்த ஹை எண்ட் ஆமா. இப்ப எல்லாருமே எதார்த்தமா லெவல்லயும் லோன் போடுறாங்க. 40,00,000, 50,00,000, 1 கோடிக்கு வீடு எஸ். அப்ப வாங்குறாங்க. எல்லார்கிட்டயும் இன்கம் வந்து பணம் வந்து புழங்க ம். ஆரம்பிச்சனால, ம். அகைன் என்ன ஆகுதுன்னா, அடுத்தது ஒரு நெட்வொர்க்கிங்கா டிராவல் இண்டஸ்ட்ரி. ஓகே. டிராவல். டிராவல் ஹியூஜ் இன்னைக்கு மக்களுடைய டிராவல் வந்து ம். பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டேட்டா வந்து டெய்லியும் சென்னையில இருந்து பார்த்தீங்கன்னா 100 ஃப்ளைட்ஸ் டிராவல் பண்றாங்க. அப்பா! 100 ஃப்ளைட்ஸ் ஓகே. டெய்லியும். 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஃப்ளைட் போயிட்டே இருக்கு. அப்போ ஓகே. எவ்ளோ பேர் வந்து டிராவல யூட்டிலைஸ் ம். பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த "கரை வந்த பிறகே" அப்படின்னு பாட்ட போட்டு கிளம்பிடுறாங்க போல. ஸோ ஓகே. அப்போ டிராவல் வெளிய போகும்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பூம் ஆகும். அப்ப நம்ம ம். வெளிய போறோம், டிராவல் பண்றோம், ஹோட்டல்ஸ் எவ்ளோ நெட்வொர்க் இருக்கு ம். பார்த்தீங்களா? ம். ஸோ ம். இது எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளரிஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ லாஜிஸ்டிக்கா இருக்கட்டும், மெடிக்கல்ஸா இருக்கட்டும், அதேபோல கன்சியூமபிள்ஸ் இருக்கட்டும், ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி இது தாண்டி ஃபினான்ஸ் ஓகே. இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லா ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியும் வெல்த் ரிலேட்டடா நாங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு மேலே இப்போ நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ அலாங் வித் இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஏஐ அப்ளிகபிள் ஆகுதான்னா அப்ளிகபிள் ஆயிட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலயும். ஓகே. ஓகே. ஆமா. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது எல்லாத்துலயும். அப்போ எல்லாத்துலயுமே ஒரு லெவலுக்கு மேல அப்கிரேட் ஆகுதுன்னா, நம்மளும் அந்த ஸ்கில்ல அப்கிரேட் டெவலப் ஆகணும். பண்ணிக்கணும் எஸ். ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் எல்லா செக்டார்ஸும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல தான் நம்ம இருக்கோம். ம். ம். எதுவும் ம். தனியா பார்க்க தேவையில்ல. ஸோ ஓகே. ஓகே. அப்படின்னும்போது மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி நம்ம சொல்லக்கூடிய ஃபார்மா இருக்கட்டும், டிஃபென்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நெறைய விஷயங்கள உள்ள கொண்டு வர்றதுனால, மக்கள்கிட்டயும் பணப்புழக்கமும் இருக்கறனால, இந்த செக்டார்ஸ்லாம் 2026ல பார்த்தீங்கன்னா, ஒரு அபரிமிதமான வளர்ச்சிய கொண்டு ஓகே. வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் எக்கனாமிக்கு நம்ம குடுக்குறோம். ம். இந்தியாவுடைய எக்கனாமியும் க்ரோ ஆயிட்டுருக்கு. நம்மளுடைய வெல்த்தும், நம்மளோட பெர்சனல் ஃபினான்ஸும் வந்து ஓகே. க்ரோ ஆயிட்டுருக்கு ஓகே. அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஓகே. நீங்க சொல்லும்போது வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து இன்கிரிமெண்ட் கிடைக்கும். எல்லாரும் வந்து வெல்த் ஆவாங்க. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆவாங்க அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட்டா மேம்? கரெக்ட், ஓகே. கரெக்ட். 2027 ஸ்டார்ட் ஆகும்போது இதே வீடியோ திருப்பி பார்க்குறீங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச் மேம். நீங்க நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. எந்தெந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றிகள் மேம். தேங்க் யூ. நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ.